வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது நமக்கெல்லாம் சடனாக ஒரு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு குடிப்பினை வேணும். அதாவது அனுபவ பிராப்திப்பாங்க. அது இருந்தால் தான் நம்ம அந்த நல்லதோட பயனை நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ இது அமெரிக்காவில் ஒருத்தருக்கு நடந்ததுங்க. அதாவது அவர் பேர் செங் சார்லி செஃபேன் அப்படின்னு பேர். அவர் லாவோஸ் நாட்டிலேருந்து அமெரிக்காவில் போய் குடியேறியிருக்கார். லீகலாக தான். சம்டைம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 1994 என்னமோ அமெரிக்காவில் போய் குடியேறியிருக்காரு. அவர் ரெகுலராக லாட்ரி டிக்கெட் வாங்குவாராம். அமெரிக்காவில் நிறைய லாட்ரிஸ் இருக்குது. அங்கே ரெகுலராக வாங்குவாராம் அவர். இந்த லாஸ்ட் இயர் 2024 ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அதாவது ஓர்கான் லாட்ரி அப்படின்னு பேர். அங்கே ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அதுக்கு அவருக்கு முதல் பரிசு கிடச்சிருங்க. அதாவது அந்த நாட்டில் எவ்வளோ முதல் பரிசு போகுன்னா கணக்கே கிடையாது. அதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட $1.326 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன், $1.326 பில்லியன் ஃபஸ்ட் ப்ரைஸை அடிச்சிருக்கு அவருக்கு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ஜீரோ வரும்னு நமக்கே தெரியாது ரூபாயில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா. ஸோ மிகப்பெரிய தொகை அவருக்கு பரிசாக விழுந்திருக்கு. ஸோ இது எதனால் அவரால் இதை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So since 2016, I've been battled with cancer for 8 years now. அவருக்கு புற்றுநோய், கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கான். 4th ஸ்டேஜ் கேன்சருமோ அந்த ஸ்டேஜில் இருக்கான் அவருக்கு இந்த கேன்சருங்கிறது. ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நீ இன்னும் மிஞ்சி போனால் 4 months தான் உயிர் வாழ முடியும். 4 months, 4 மாதங்கள் அப்படின்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் செப்டம்பர்லேயோ ஆகஸ்ட்லேயோ சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு இவ்வளோ பெருந்தொகை வந்திருக்கு. அதை ஆனால் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலை. இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு, பணத்தை கலெக்ட் பண்ணிட்டாரு. அங்கெல்லாம் எப்படின்னா இவ்வளோ மிகப்பெரிய தொகை பரிசாக விழுந்ததுனாக்க 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 30 வருஷத்தில் வருஷம் ஒரு சர்டன் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா லம்சமாக வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 30 வருஷத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கிட்டத்தட்ட 65% வந்துடும் உங்களுக்கு பரிசு, அதாவது டேக்ஸ் எல்லாம் போக. இதே நீங்கள் நான் லம்சமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35% தான் கிடைக்கும் அந்த பரிசு தொகையில். ஸோ இவங்க லம்சமாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒர்க் அவுட் பண்ணதில் $422 மில்லியன் ஆயிருக்கு. $422 மில்லியன். இது கணக்கு போட்டிங்கன்னா இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3700 கோடி ரூபாய் வரும்னு நினைக்கிறார் அப்ராக்சிமேட்லி. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இன்னொரு பெண்மணியோடு சேர்ந்து வாங்கியிருக்காரு. அதாவது இவர் இந்த அவருடைய கூட வேலை செய்கிறவங்க யாரும் தெரியல, லைசா சோ அப்படின்னு பேர், அவங்களோட சேர்ந்து வாங்கியிருக்காரு. இவருடைய மனைவி அப்புறம் அந்த பெண்மணி 3 பேருமா கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணிக்கு பாதி பணம் போயிடும். அதில் இந்த 422ல் 211 போயிடும் அவருக்கு. ஸோ இவருக்கு இவருக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து மீதி $211 மில்லியன் கிடைக்கும். அது ஒரு 1800 கோடி ரூபாய்க்கு கணக்குக்கு. அதுவே மிகப்பெரிய தொகை தான் அவருக்கு. ஸோ அதில் அவர் கலெக்ட் பண்ணிட்டார், அந்த பணத்தை பரிசு தொகையை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் முடிஞ்ச வரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு வீடு வாங்கிட்டார், அது ஆர்கான் அப்படிங்கிற அந்த ஊரே. அதில் ப்ரெஸ்டீஜியஸாக ஒரு பெரிய வீடு வாங்கிட்டார், பல கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் லம்போர்கினி கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான காரு, அதையும் வாங்கிட்டார். அப்புறம் நிறைய கோல்டெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்காரு. அது தவிர ஏதோ தாய்லாண்டில் அவருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் வேறு செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவருக்கு 4 மாதம்தான் ஆயுள் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே செலவு பண்ண முடியாது. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, இது எனக்கு பண பிரச்சனையே கிடையாது இனிமேல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலே யாருக்குமே பணம் வேணாம், செலவழிக்கவே முடியாது இருந்தால் கூட. அதனால் அதை வச்சுட்டு நானும் என் ஒய்ஃபு, அவருக்கு 2 பசங்க போல் இருக்குது, நாங்கள்லாம் மேனேஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஓர்கான் லாட்ரியில் இந்த பவர் பால் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, பவர் பால் லாட்ரி, அதில் வந்து 1லேருந்து 69க்குள்ளே ஏதோ ஒரு 5 நம்பர் எடுக்கணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பவர் பால் நம்பர்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1லேருந்து 28க்குள்ளேயோ என்னமோ அது ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். எல்லா நம்பரும் டேலி ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அங்கெல்லாம் எப்படின்னா பரிசு கூட்டிகிட்டே போவோம். ஏன்னா இது வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 240 மில்லியனில் ஒரு சான்ஸோ என்னமோ தான் இருக்குது. அதனால் அது வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு 20-30 ட்ராஸ்க்கு வந்து அது அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். $1 பில்லியன், 1 பில்லியன், பில்லியன் கூட இல்லை, $1 பில்லியன் மேலே போயிருக்கு. மேக்ஸிமம் போனது வந்து $2 பில்லியன் போயிருக்கான். 2022ல் இதே லாட்டரியில் வந்து $2 பில்லியன் போயிருக்கு அக்யூமுலேட் ஆகி. யாரோ 2 பேர் வின் பண்ணிட்டாங்க அதில். ஸோ இப்போ வந்து $1.326 பில்லியன் அதை வந்து ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் ஷேர் இருக்குது அவருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கொடுக்கறது, அதாவது இப்போ சிங்கப்பூரில் கூட டோட்டல் லாட்ரிலாம் நடத்துகிறாங்க. ஆனால் இதில் வந்து அவ்வளோ தூரம் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டாகரிங் அமௌண்ட்டு. ஒரே ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய $1 பில்லியன் கொடுத்தாங்கன்னா அவரே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ப்ரொப்போசிஷன் அது. அதனால் சிங்கப்பூரில் வந்து ஐ திங்க் அதிகபட்சம் 16 மில்லியனோ என்னமோ போயிருக்கு. அது கூட அக்யூமுலேட் ஆகி போவோம். ஒரு 4th ட்ரா வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. 4th ட்ராலாம் யாரும் வின் பண்ணலன்னா அதை வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டையும் பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இவர் அதாவது செங் சார்லி ஸ்டிஃபேங்கிறவங்க இல்லையா, அவர் வாங்கின நம்பர்ஸ் வந்து 22, 27, 44, 52, 69. அப்புறம் இந்த பவர் பால் நம்பருங்கிறது வந்து 6. ஸோ இவர் இந்த 6 நம்பர்ஸ் எடுத்திருக்காரு. இது அப்படியே டேலி ஆயிடுச்சு வின்னிங் நம்பரோட. அதனால தான் இவருக்கு வந்து மிகப்பெரிய தொகை கிடச்சிருக்கு. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்காராம் இந்த டோட்டோ. ஒரு பேப்பரில் வந்து எல்லா நம்பரையும் எழுதிடுவாராம். 1 to 69 எழுதிடுவாராம். எழுதிட்டு இப்போ படுத்து தூங்கும்போது தலையணைக்கு அடியில் இதை வச்சுருவாராம். வச்சுட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாராம், நீயே ஏதாவது ஒரு 6 நம்பர் எனக்கு சூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காரு. ஆனால் விழலை. பட் இந்த தடவை வந்து அவருக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸே விழுந்துருச்சு அவருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் தொடர்ந்து வாங்குவேன், எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் மீண்டும் தொடர்ந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பேராசையாக என்னன்னு தெரில. என்ன இருந்தாலும் பணம்னாக்க எல்லாருக்குமே வந்து அதுக்கு லிமிட்டே இல்லாமல் தான் தேடுவாங்க பணத்தை. ஆனால் இவரும் நிறையா சேரிட்டிலாம் பண்ணியிருக்காராம். தான தர்மங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, யார் யாருக்கு நீடு இருக்கோ, அதாவது அர்ஜென்ட் நீடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இவர் பண்ணியிருக்காராம். அந்த வகையில் வந்து பாராட்டப்பட வேண்டியவர் தான் அவர். இருந்தாலும் இப்போ இவருக்கு வந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இன்னும் 4 months தான் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இவருக்கு வந்து இவ்வளோ பணத்தை வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் இவருடைய மனைவி, குழந்தைகள் வந்து ஓரளவு, இவருக்கே வயசு இப்போ 46 என்னமோ ஆகுது போல் இருக்குது. பசங்க வந்து ஒரு டீன் இல்லை ஒரு 20s இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நல்ல விதமாக அந்த பணத்தை வச்சு காப்பாற்றினாங்கன்னா அது வந்து தலைமுறைகளுக்கு வரும். நாட் ஓன்லி 1 தலைமுறைக்கு இல்லை, வரப்போகிற தலைமுறைகளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். இதை வந்து அவங்க ஒழுங்காக வச்சு காப்பாற்றினாங்கன்னா தான். ஸோ எவ்வளவு நல்லது நடந்தாலும், எவ்வளோ பெரிய லாட்ரியில் பெரிய பணம் விழுந்தால் கூட அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு வாழ்நாள் வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.